ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்து ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் நம்ம 3ஆவதா பார்க்க போகிறது ஆக்ட்ரஸ் ஜெனிலியா. இவங்க வந்து நேஷனல் லெவல் அத்லெட்டிக்காகவும் வேர்ல்டு லெவல் ஃபுட்பால் பிளேயராகவும் இருந்திருக்காங்க. இவங்க தமிழ் சினிமாவில் 2003 ஃபஸ்ட் டைம் பாய்ஸ் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஹீரோயினாக. அந்த படமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவியே பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க தமிழ் சினிமாவில் சில படங்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த படங்களுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹிட்டான படங்களாகவே அமைஞ்சிருந்தது. லிஸ்ட்டில் நம்ம 2ஆவதா பார்க்க போகிறது ஆக்டர் விஷ்ணு விஷால். இவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து தமிழ் சினிமாவில் வெண்ணிலா கபடி குழுன்ற படத்து மூலயமா வந்து அறிமுகமாகிறாரு. அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படமாக இவருக்கு அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் இவர் தமிழ் சினிமாவில் நடித்த படங்கள் பெரிய அளவில் போகலை. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராட்சசன் படத்தில் வந்து நடிச்சிருந்தார். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படமாக இவருக்கு அமைஞ்சிருந்தது. நம்பர் 1 ஆக்ட்ரஸ் ரித்திகா சிங். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸராக இருந்திருக்காங்க. இவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி வச்சு தான் இறுதி சுற்று படம் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க.